ரவி தேஜா, பிரியா பவானி சங்கரோட நடிப்பில் தெலுங்குல இருமுடி அப்படின்னும் தமிழில் இருமுடி கட்டு அப்படின்னு வந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? ஒரு கிராமத்தில் 2-3 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அதில் வாழைத்தோட்டம் போட்டு வாழைப்பழத்தை அறுத்தமா வித்தமா அப்படின்னு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு ரவி தேஜா. இவரோட ஒய்ஃப் தான் பிரியா பவானி சங்கர். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து ஐயப்பன் அருளால் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அமைதியாக போயிட்டு இருக்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் அடுத்தடுத்து பெண் குழந்தைகளோட சடலங்கள் கிடைக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறா, ஏன் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைக்குள்ளார எப்படி ரவி தேஜா போகிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்டையும் கலந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் சிவா நிர்வாணா. ஒரு சில ஃப்ளாப் படங்களுக்கு பிறகு இந்த இருமுடி படம் ரவி தேஜாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். இந்த படத்தில் அவருக்கான வழக்கமான மாசான சண்டை காட்சிகள் இருந்தாலும் எமோஷனலான சீன்ஸில் தான் நம்மளை கவனிக்க வைக்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவே இருக்குது. இவருக்கும் இவரோட பொண்ணாக நடிச்சிருக்கிற பேபி நட்சத்திராவுக்கும் வரக்கூடிய காட்சிகள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. நல்ல ரைட்டிங்கும் அதை காட்சிகளாக நம்ம கண்ணு முன்னாடி அழகாக கொண்டு வந்திருக்கிறதுலையும் டைரக்டரோட திறமையை நம்ம பாராட்டலாம். பிரியா பவானி சங்கருக்கு இந்த படத்தில் வேலை கம்மி தான். ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வராங்க. இருந்தாலும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு நல்ல எமோஷனல் சீனை அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அதில் அவங்க நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால ஊரில் இருக்க எல்லா குழந்தைகளையும் தன்னோட குழந்தைகளாகவே பார்த்துக்குவேன் அப்படின்னு ரவி தேஜா சொல்லியிருப்பாரு. அதை ஒட்டி வரக்கூடிய காமெடி சீன்ஸும் அதையே அப்படியே ஆக்ஷன் சீனுக்கு தேவையான ஆரம்பமாகவும் வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஐடியா. படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சிம்பிளான சாதாரணமான சீனை படத்தோட செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ணியிருக்கிற விதம் டைரக்டரோட திறமையை காட்டுது. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ட் தான். படத்தோட ஒன்றி போய் ஒரு ஃப்ளோவாக நம்ம இந்த படத்தை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட்டும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படத்தில் 3 ஐயப்பன் பாட்டு இருக்குது. 3 வெரைட்டியான சாங்ஸ் தான், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பேக் டு பேக் 2 ஐயப்பன் சாங்ஸை வச்சிருக்காங்க. அது கவனிக்காம விட்டாங்களா இல்லை பாட்டோட உண்மையான பிளேஸ்மெண்ட்டே அதானா அப்படின்னு டவுட்டாகவே இருக்குது. இந்த 3 பாடல்களை தவிர படத்தில் ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்ஷன் சீன்ஸையும் எமோஷன் சீன்ஸையும் நல்லா எலிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. படத்தில் குறை அப்படின்னு பார்த்தா நம்ம லாஜிக் மிஸ்டேக்ஸை சொல்லலாம். ஆனால் தெலுங்கு படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கே பார்க்கக்கூடாது அப்படின்றதான் லாஜிக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் இத்தனை சம்பவங்களுக்கும் நடுவில் போலீஸ் அப்படின்ற ஒன்றையே மறந்துட்டாங்க போல. அட்லீஸ்ட் இந்த படம் போலீஸ் இல்லாத உலகத்தில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போதே அனௌன்ஸ்மெண்ட் கார்டு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு நல்ல எமோஷனலான ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான். அதுலேயும் ஐயப்ப பக்தியும் ஆக்ஷனையும் அப்பா மகள் சென்டிமெண்ட்டையும் பர்ஃபெக்டான பர்சன்டேஜில் கலந்து கொடுத்துருக்கிற படம் இது. சி சென்டர் ஆடியன்ஸுக்கிட்டையும் தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் இந்த படம் சக்க போடுன்னு நினைக்கிறேன். இந்த படம் தமிழ்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அங்கே உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சுவாமி சரணம்.